வணக்கம் அபிரகாம். நிச்சயமாக மழையின் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அருவி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வருகையால் நிரம்பி வழியும் பகுதி கோவை குற்றாலம். வார இறுதி நாட்களில் கூட்டம் அலைமோதும். இந்த நிலையில் கோடைகால வார இறுதி நாட்களில் வழக்கத்தை விட 2 மடங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவார்கள். இந்நிலையில் கடந்த மே மாதம் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 மாதத்திற்கு மேலாக கோவை குற்றாலம் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு கருதி சுற்றுலா வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட கோவை குற்றாலம் கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டமான கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழையால் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை குற்றாலத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் கோவை குற்றாலத்தில் குளிக்கக்கூடாது, சுற்றுலா பார்க்கும் வர வேண்டாம் எனும் வனத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியாக்கி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருவதாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அருவியில் எந்த நேரமும் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் அந்த நேரத்தில் எந்த பொதுமக்களுக்கும் அசம்பாவிதம் நடந்தக்கூடாது என்பதற்காக கோவை குற்றாலம் காலவரையின்றி மூடப்படுவதாக வெள்ளப்பெருக்கு சீரான பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வனத்துறையின் அறிவிப்பிற்கு ஒத்துழைப்பு தந்து கோவை குற்றாலம் வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று வந்த சுற்றுலா பயணிகள் அனுமதி அளிக்கப்படாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. அபர்காம்.